வீட்டில் நம்ம இஞ்சி பூண்டு தயாரிக்கும்போது அதனுடைய நிறம் பச்சை கலரில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் பச்சை கலரில் மாறுது, கெட்டு போயிடுச்சா? அது கெட்டு போகிறதில்ல. அதனுடைய நிறம் நேச்சுரலாகவே காற்றில் திறந்து மூடும்போது அது அதிக நாள் வச்சு பயன்படுத்த முடியாது, நிறம் மாறிடும். அது நேச்சுரலாகவே மாறது தான். அது அந்த மாதிரி நிறம் மாறாமல் வீட்டிலையே தயாரித்து 10லேருந்து 15 நாள் வரைக்கும் அப்படியே சூப்பராக அதனுடைய குணமும் நிறமும் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துறது எப்படி, தயாரிக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை இடித்த பக்குவத்திலையும் பண்ணலாம், அரைச்ச பக்குவத்திலையும் பண்ணலாம். இந்த எவ்வளவு இஞ்சி சேர்க்கணும், எவ்வளோ பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும், எவ்வளோ இஞ்சிக்கு எவ்வளோ பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இதை தயாரிக்கிற முறையை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒரு 75 கிராம் இஞ்சி எடுத்து தோல் சீவிடுங்க. 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க, அதையும் தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு, அதாவது இஞ்சியை விட கொஞ்சம் கம்மியான அளவில் தான் பூண்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த இஞ்சியினுடைய தன்மை அதே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லாமே தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தோல் உரித்த பூண்டையும் இப்போ அதோட சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இடித்த பக்குவத்திலையும் அரைக்கலாம், நைஸாகவும் அரைக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நிறம் மாறிடும், சீக்கிரம் கெட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்டிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக இந்த இஞ்சியும் பூண்டையும் தோல் உரித்து சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை அரைக்கிற அளவுக்கும் எண்ணெய் சேர்த்து அரைச்சோன்னா நம்ம தாளிக்கும் போதும் தீஞ்சு போகாமல் வரத்துக்கும் இந்த எண்ணெய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மணமும் நிறமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் ஊற்றி அரைக்கிறது ஒரு அட்டகாசமான டிப்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி அரைச்சி பாருங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு நிறம் மாறாது. அதே போல் வேகும் போதும் தீஞ்சு போகாமல், வதக்கும் போது நம்ம எண்ணெயில் சேர்க்குறோம் இல்லையா, அப்பையும் வதக்கும் போது தீஞ்சு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றி நீங்கள் அரைச்ச மாதிரி விழுதாகவும் எடுத்துக்கலாம், இடித்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் இப்போது அரைச்ச மாதிரி விழுதாக எடுத்திருக்கேன். இது அப்படியே 10 நாள் ஆனாலும் நிறம் மாறாமல் இதே மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. அதே மாதிரி அதனுடைய மணமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறது, நல்லா ட்ரையாக சுத்தம் பண்ணின பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் ஈரம் பட்ட ஸ்பூன் இல்லாமல் ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எடுத்து சமையலில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது அப்படியே சூப்பராக இருக்கும். இதனோட நிறம் மாறாமல், மணம் மாறாமல், இஞ்சி பூண்டு விழுது, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணலை. நம்ம அரைச்சி கொதிக்க வச்சு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் எதுவுமே செய்யலைங்க. ஜஸ்ட் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.